இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த தலைப்பு தேவன் விரும்பும் குடும்பம். ஆண்டவர் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார். பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த பிலிப்பியர் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். நம் குடும்பங்களிலே நாம் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் வரும்போது, ஒருவேளை கடன் பாரங்கள், பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நாம் சோர்ந்து போய்கிறோம்ல. ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், குடும்பத்தை நேசிக்கிற தேவன். சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது, சில மனிதர்கள் எப்படிப்பட்ட இருப்பார்களாம், ஞாயிற்றுக்கிழமையிலே ஞானிகளாக இருப்பார்கள், திங்கட்கிழமையிலே திருடர்களாக மாறுவார்கள், செவ்வாய்க்கிழமையிலே செவிடர்களாக விளங்குவார்கள், புதன்கிழமையிலே புத்தியை பறிகொடுப்பார்கள், வியாழக்கிழமையிலே வெட்கப்படுத்தும் காரியங்களிலே ஈடுபடுவார்கள், வெள்ளிக்கிழமையிலே கொள்ளையடிப்பார்கள், சனிக்கிழமையிலே சனியன் பிடித்துவிடும் என்று சொல்லி அங்கே அந்த புத்தகத்திலே வேடிக்கையாக போடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில சூழ்நிலையிலே சில மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறோம், மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஞானியாக இருப்பார்கள் என்று சொல்லி முடித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை வேளையிலே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து நாம் செல்கிறோமே. நம் குடும்பத்துக்குள்ளாகவே நாம் ஆண்டவருக்குள்ளாக நம் குடும்பம் நடத்தப்படுகிறோம். நம்மளுடைய குடும்பம் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதா? தேவன் விரும்பும் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அந்த குடும்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இங்கே சூனேமியாள் அவளுடைய குடும்பம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை வருத்தி அழைத்து அவர் வீட்டிற்கு வரும்படி, தங்கும்படி, சாப்பிடும்போது மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார். இப்போ எலிசாவோ செல்கிறார். அங்கே அவருக்கு நன்றாக விருந்து கொடுக்கப்படுகிறது. இப்படி எலிசா பயணம் செய்து எந்த வேளையில் அவங்க செல்லும் போதெல்லாம், சூனேமுக்கு போகும்போதெல்லாம் இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை நன்றாக கவனித்து அவர்கள் வீட்டிலே சேர்த்து கொண்டு நன்றாக கவனித்து கொண்டிருந்தார். இப்போது அந்த சூனேமியாள் சொல்கிறார், தன் கணவனை பார்த்து சொல்கிறாள், அந்த குடும்பத்திலே ஊழியர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் பாருங்கள். அந்த எலிசாவுக்காக மேலே ஒரு மச்சிலே வீடு கட்டி அங்கே அவருக்காக சிறிய அறையை கட்டி அதில் மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு, இப்படி நன்றான அவர்கள் தேவையான பொருட்களை வைத்து எலிசா வரும்போதெல்லாம் தங்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போது அந்த குடும்பம் மிகவும் அருமையாக இருக்குது. எலிசா பார்க்கிறார். இந்த சூனேமியாளின் குடும்பத்தை பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருக்குது. அவளுக்கு ஒரு சந்தேகம், இந்த சூனேமியாள் எதற்காக என்னை வருந்தி அழைக்கிறாள்? நன்றாக என்னை விருந்து கொடுக்கிறார்கள், இப்படிலாம் செய்கிறாங்க, இவங்க குடும்பத்தில் என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, கேயாசி அழைத்து வந்து வரும்படி கூப்பிடுகிறார். சூனேமியாளை வரும்படி அழைக்கிறார். இப்போது சூனேமியாள் வந்து நிற்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற வசனம் சொல்கிற 2 ராஜாக்கள் 4:13 அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்காரனையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது
சேனாபதியினிடத்திலாவது உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றாள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். எனக்கு எதுவுமே வேண்டாம், சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாள். இப்போது சந்தேகம் கேயாசியை பார்த்து மீண்டுமாக விசாரிக்கிறார். மீண்டும் 2 ராஜாக்கள் 4:14 அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்று சொல்லி அந்த கேயாசி விசாரித்து அனுக்கிறார். பாருங்க, இங்கே அந்த குடும்பத்திலே குழந்தை இல்லை, ஆனால் அந்த சூனிமியால் என்ன செய்ய திருப்தியாக இருக்கா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தில் ஒரு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். அவனுக்கு குழந்தை இல்லை என்ற குறைபாடை கூட வெளியே காட்டவில்லை. மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் வருகிறார் என்று சொல்லி தனக்கு ஆதரவாக அவர் செய்வார் என்று கூட நிற்கவில்லை. இன்னும் சில நேரங்களில் பார்க்கணும், ஒரு ஊழியக்காரரோ ஆண்டவரை அறிந்த ஒரு தேவ மனிதரோ இல்லை தீர்க்கதரிசியோ வரும்போது நாம் என்ன செய்வோம், நம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் பல ஜெப குறிப்புகளை கொடுப்போம். இதற்காக ஜெபிங்க, அதுக்கு செய்யுங்க, எனக்கு உடல் சரியில்லை, எனக்கு இந்த பிரச்சனை, வீடு கட்டணும், போராட்டம், பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி நம் வீட்டிற்கு அழைக்கிற ஊழியக்காரரோ இல்லை சில வேலையிலே தொலைபேசியிலே பேசி என்ன செய்வோம், நமக்காக ஜெபிப்பானால் திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சூனிமியால் இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த திருப்தி இருக்கிறதா? எல்லாம் இருக்குது வாழ்க்கையில். 99% எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரே ஒன்று இல்லை, ஏதோ ஒரு காரியம் இல்லை. ஒருவேளை குழந்தை இல்லை என்றால் சில நேரங்களிலே சிலரை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா. என்னோடு பேசிக்கொண்ட ஒரு கணவன் மனைவி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திருமணம் முடிந்த நாட்களிலே எப்படி இருக்கிறோமோ அப்படியே இப்பவும் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை, வெளிநாட்டிலே வேலை, நான் நன்றாக இருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் நன்றாக நகைகள், நன்றாக வீடு, கார், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை, தேவன் அதை எனக்கு தருவார், அதை பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம், ஆண்டவர் தருவார் என்ற திருப்தி, நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு கணவன் மனைவியாக, ஒரு சாட்சியாக எங்களோடு ஒரு குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நமக்குள்ளே திருப்தி இருக்கிறதா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சில நேரங்களிலே நமக்கு ஒன்று இல்லை என்று சொன்னால் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு நாம் சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிறோம் அல்லவா. ஆண்டவர் சொல்கிற பிலிப்பியரை நாம் வாசிக்கிறோம் அல்லவா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆண்ட சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும். தேவன் விரும்பும் குடும்பத்திலே திருப்தியாக நாம் வாழ கற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம் அப்பா. இந்த சூனிமியால் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைபாடு இருந்ததை கூட அவள் அந்த எலிசாவிடம் சொல்லாதபடி அவள் இருந்தபோது எலிசா அவளை ஆசீர்வதித்து, இந்த நாட்களிலும் உனக்கு ஒரு குழந்தையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஒரு ஆண் குழந்தையை அவளுக்கு கொடுத்த ஆண்டவர் கட்டளையிட்டது போல இந்த நாளிலும் யாரெல்லாம் ஒருவேளை எனக்கு இது இல்லை, அது இல்லை, பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லை என்று சொல்லி, இல்லை வீடு இல்லை, இல்லை வேலை இல்லை, ஏதோ ஒரு இல்லாத நிலைமையிலையும் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. எங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க இசப்பா. நீங்கள் தருவீங்க என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதம் மிகவும் விசேஷித்தமானது கத்தாவே. ஆமேன். அந்த சுனிமியாலே ஆசீர்வதித்தீங்க, ஒரு குழந்தை கொடுத்தீங்க. எங்களுக்கும் கூட இந்த இன்றைக்கு வேண்டிக் கொள்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவை என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமேன்.